மக்களே, இன்று நாம் திருக்குறள் 437ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்ற இயலில் குற்றங்கெடுதல் அதிகாரத்தின் 7ஆம் குறள். செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது அன்று கெடும். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், நீண்ட காலம் நிலைத்திருக்கும் செல்வம் எதையும் சுரண்டாமல் ஒழுக்கம் மற்றும் சட்டம் படி ஈட்டப்பட்டதுதான். அதாவது தற்காலிக முறையில் தீய வழிகளில் செல்வம் சேர்த்தால் அது சீக்கிரம் அழியும். இது அரசியல் நிலைமையில் வீசல், ஊழல், ஏமாற்றம் போன்றவற்றை ஒப்புக்கொள்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள 2 உதாரணங்கள் கொடுக்கிறேன். முதல் உதாரணம், ஒரு வணிகர் சட்டம் மீறி குறுக்கு வழி வருமானம் கொண்டால் சிறு காலம் செல்வம் உயரும். ஆனால் ஒரு நாள் கண்காணிப்பில் பிடிபட்டு எல்லாம் நஷ்டம் ஆகும். இரண்டாவது உதாரணம், அரசர் வம்சம் நிலைநாட்டி மக்களிடம் மயக்கு நாணயங்களை திரட்டினாலும் மக்கள் நம்பிக்கை இழந்தால் அவன் ஆட்சி இறுதி பெறும். இன்றைய காலத்தில் எவ்வாறு இந்த குறள் பயன்படும் என்பதை பார்க்கலாம். தொழில் உலகில் யாரும் குறுகிய கால இலாபம் பின் நோக்காமல் நீண்டகால நெறிமுறை மற்றும் பொறுப்பை கவனித்தால் நிறுவனமும் வளர்ச்சியடையும். இயற்கை வளங்களை பாதுகாத்து சட்டத்தை மீறாமல் பயன்படுத்தினால் எதிர்கால தலைமுறை நலனுக்காக நிலைநிறுத்தலாம். அதனால் நாமும் ஒழுக்கமுள்ளவராகி சோம்பல் அல்லது ஒழுக்கமற்ற வழிகளை தவிர்த்துவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும். திருக்குறள் கூறுகிறது, நீதி, ஒழுக்கம் மற்றும் நீண்ட கால பார்வை அதிசயமான செல்வத்தை உருவாக்கும். அதுவே இன்றைய உலகம் அடைய விரும்பும் நிலை. இதை பின்பற்றினால் நம்முடைய தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கை சிறப்பாகும். நமக்கு உகந்த வேலை தேர்வு செய்யும் போது குறுகிய காலத்திற்கு பதிலாக எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முடிவு செய்ய வேண்டும். சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடற்ற விளம்பரங்கள் பலரையும் துடிக்க வைக்கின்றன. ஆனால் அவற்றை விசாரித்து நெறிமுறைக்கு முரண்படாதது மட்டுமே கொள்ளலாம். எனவே நாம் வாரம் ஒரு முறை நம் நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்து அவை நீண்ட காலம் பயனுள்ளதா என பார்க்கலாம். இறுதியில் இந்த குறள் நம் வாழ்க்கையில் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.